Hey guys, welcome to Singuja Tamil. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ட்ரிபிள் காஞ்சிபுரமோட ஓபிசி என்செல் கேட்டகரிக்கு ஃபுல்லா மார்க்ஸ் பர்சன்டேஜ் நான் போட போறேன். நான் வந்துட்டு எல்லாத்துக்குமே வீடியோஸ் போட்டிருந்தேன். இந்த மாதிரி ட்ரிபிள் ஓப்பன் கேட்டகரி போட்டிருந்தேன், என்ஐடி போட்டிருந்தேன். அதுல ஓபிசி என்செல் ஓப்பன் கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, என்ஐடி கேலிகட் ஓப்பன் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி எல்லாத்துக்கும் வீடியோ போட்டிருந்தேன். எல்லாத்துக்குமே என்கிட்ட கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி. ஆனால் ட்ரிபிள் ஓபிசி என்செல் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் நான் வந்துட்டு முதல்ல ஓபிசி என்செல் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபுல்லா கிளியரா எல்லா குரூப்புக்கும் மார்க்ஸ் வர்சஸ் பர்சன்டேஜ் ரேங்க் எவ்வளவு சீட்டு ஒரு குரூப்லும் இருக்கு, டோட்டலா எவ்வளவு சீட் இருக்கு நான் ஃபுல்லா சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இப்ப நான் முதல்ல சொல்லிக்கிறேன், ஓபிசி என்செல் கேட்டகரி இருக்கா, லீஸ்ட் கேஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். இப்ப லீஸ்ட் கேஸ்னா நீங்க வந்துட்டு வேஸ்ட் அப்படின்னு நினைச்சக்கூடாது. நீங்க இந்த ரேங்க்குள்ள வந்துட்டீங்கன்னா, இந்த மார்க்குக்கு மேல எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு சீட்டு கிடைச்சிரும். அதான் நான் லீஸ்ட் கேஸ் சொல்ல வந்திருக்கேன். ஸோ புரியுதா? லீஸ்ட் வைக்கும்போது 5th ரவுண்டு நான் வந்து 2024 ரேங்க் கொண்டு வந்திருக்கேன். ஏன் அந்த 2024 ரேங்க் நான் கொண்டு வந்து பார்க்கும்போது 2025 ரேங்க்கும் லைக் அப்படிதான் வரும். ஏன்னா 2024 வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் பேர் எழுதினாங்க. 2 லட்சம் பேர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும்ட்டு நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். அதே மாதிரி எவ்வளவு மார்க் உங்களுக்கு வேணும் ஜெய் அட்வான்ஸ்ல கூட வீடியோ போட்டிருந்தேன். செக் பண்ண சீக்கிரமா செக் பண்ணிக்கோங்க. அதனாலதான் அந்த ரேங்கோட இந்த ரேங்க் மெர்ஜ் ஆகும். அதுக்காக தான் 2024 ரேங்க். அதுக்கப்புறமா ஜோசால 5th ரவுண்டு ஃபைனல் ரவுண்டு. ஜோசானா என்ன அப்படின்ட்டு கிளியரா லாஸ்ட் வீடியோ நேற்று வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதை போய் செக் பண்ணிக்கோங்க தெரியாதவங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இங்க 5th ரவுண்டு கொண்டு வந்திருக்கேன். ஜெண்டர் நியூட்ரல். நெக்ஸ்ட் க்ளோசிங் ரேங்க். அதான் நீங்க இந்த ரேங்க்குள்ள வந்துட்டீங்க, மார்க்குக்கு மேல எடுத்துட்டீங்கன்னா நீங்க இந்த சீட்டு இந்த குரூப்ல நீங்க எலிஜிபிள். ஸோ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் முதல்ல வரும்போது 559 சீட்ஸ் டோட்டலா ட்ரிபிள் காஞ்சிபுரம்ல இருக்கு. எப்படி 559 சீட்ஸ் டோட்டலா இருக்கு. அதுல 143 சீட்ஸ் இஸ் அலாட்டட் ஃபார் ஓபிசி என்சிஎல். என்ன அந்த கேட்டகரிக்கு, ஓபிசி என்சிஎல் கேட்டகரிக்கு இந்த 559 சீட்ல 143 சீட் வந்துட்டு ஓபிசி என்சிஎலுக்கு கொடுக்குறாங்க. ஆனா 27% ரிசர்வேஷன் ஓபிசி என்சிஎலுக்கு இருக்கு. என்ன இந்த ஐஐடிஸ், என்ஐடி, ட்ரிபிள் ஐடிஸ் எல்லாத்துக்குமே இருக்கு. இது வந்துட்டு 25.5% வருது. இது நீங்க டிவைட் பண்ணிட்டு இன்டூ 100 போட்டீங்கன்னா 25.5% வருது. மீதி 1.5% வந்துட்டு வேக்கண்ட், லைக் யாரும் அதுக்கு அப்ளை பண்ணல, அந்த சீட்டு ஃபில் ஆகல, அந்த மாதிரி அர்த்தம். ஸோ புரிஞ்சுக்கோங்க, 27% மேல சீட்டு அலாட் பண்ண மாட்டாங்க. அதுதான் ரிசர்வேஷனுக்கு அர்த்தம். அதுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சொல்லிக்கிறேன், நம்ம தமிழ்நாட்டில் ட்ரிபிள் பெஸ்ட் காலேஜ் அப்படி பார்க்கும்போது ட்ரிபிள் பெஸ்ட் காலேஜ், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ் வந்துட்டு ட்ரிபிள் காஞ்சிபுரம். ஸோ புரிஞ்சுதா? என்ஐடியில் இருக்கிறது தமிழ்நாட்டில் பெஸ்ட் காலேஜ் என்ஐடி திருச்சி. ஐஐடியில் பெஸ்ட் காலேஜ் இருக்கிறது ஐஐடி மெட்ராஸ். ட்ரிபிள் காஞ்சிபுரம் இருக்கு. அதை தவிர்த்து என்ஐடி பாண்டிச்சேரி, அது தமிழ்நாட்டில் இருக்கு. பட் ஆனால் அது ஹோம் ஸ்டேட் கிடையாது, அது யூனியன் டெரிட்டரியால தனியாக கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பாண்டிச்சேரி பசங்களுக்கு மட்டும் தனியாக அந்த காலேஜ். ஸோ அவங்க அந்த பசங்க மட்டும் தான் ஹோம் ஸ்டேட்னு வருவாங்க. மீதி தமிழ்நாட்டில் வேற இடத்துல இருக்கிறவங்க கூட அதர் ஸ்டேட்டாக தான் வருவாங்க. என்ஐடி பாண்டிச்சேரி பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்கும் வீடியோ வந்துட்டே இருக்கு. ஸோ கவலைப்படாதீங்க. முதல்ல இதை மாதிரி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் அப்படி பார்க்கும்போது முதல்ல சிஎஸ். ஸோ சிஎஸ் அப்படி பார்க்கும்போது டோட்டலா 89 சீட்ஸ் இருக்கு. ஸோ 89 சீட்ஸ் வந்துட்டு எல்லா கேட்டகரியும் சேர்த்துணும். ஓப்பன் கேட்டகரி, ஜெனரல் ஏபிடஸ், ஓபிசி, என்சிஎல், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, தனித்தனியா பிடபிள்யூ கூட எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு 89 சீட்ஸ் இன்டேக் பெர் இயர் ஃபார் சிஎஸ் 4 இயர்ஸ் கோர்ஸ். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப ஓபிசி என்சிஎலுக்கு வந்து 23 சீட்ஸ் அலாட் பண்றாங்க டோட்டலா. லைக் ஜெனரல் நியூட்ரல் 18 சீட்ஸ், ஃபீமேலுக்கு 5 சீட்ஸ். ஜெனரல் நியூட்ரல் நடக்கும்போது நீங்க வந்துட்டு ஃபீமேல் வரமாட்டாங்கன்னு நினைக்க கூடாது. இது ஃபீமேல் ஒன்லி 5 சீட்ஸ். ஜெண்டர் நியூட்ரல்னா பாய்ஸ் ஆஸ் வெல் அஸ் கேர்ள்ஸ். அது வந்துட்டு தனி கிரைட்டீரியா இருக்கு. அதனால கேர்ள்ஸுக்குன்னு தனி அந்த ரேங்கிங் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்கும் நான் வீடியோ போடுறேன். என்ஐடி திருச்சிக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ கவலைப்படாதீங்க, அடுத்த வீடியோ சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ சிஎஸ்ல வேணுங்கிற ரேங்க் அப்படி பார்க்கும்போது 7500 பார்த்துக்கோங்க. நான் கம்பேர் பண்ணி நான் சொல்ல போறேன், நல்லா வெயிட் பண்ணி கேளுங்க. 98.24% இங்க இந்த பர்சன்டேஜுக்கு மேல நீங்க எடுக்கிறீங்க. பர்சன்டேஜ் மேட்டர்ஸ் இல்ல, ரேங்க் தான் மேட்டர்ஸ். எப்பவுமே காலேஜுக்கு ரேங்க் தான் மேட்டர்ஸ். இந்த ரேங்க் தான் மேட்டர்ஸ். ஸோ மார்க் எவ்வளவு? 155 மார்க்ஸ். நீங்க 155 மார்க்ஸ்க்கு மேல எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பர்சனல் மேலதான் வரும். இது மேல வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு ரேங்க் கீழே வரும். அதான் ரேங்க் 7500 கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சிஎஸ் 4 இயர்ஸ் கோர்ஸ் கிடைச்சிரும். ஸோ புரிஞ்சுதா? நான் கம்பேர் பண்ணி சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிஎஸ் 5 இயர்ஸ் எவ்வளவு ரேங்க் போட்டிருக்காங்க? 8500. அங்க எவ்வளவு ரேங்க் அவங்க போட்டிருந்தாங்க? 7500. இப்போ பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் கோர்ஸ்க்கும் 5 இயர்ஸ் கோர்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். எவ்வளவு டிமாண்டிங்கா இருக்கு. 4 இயர்ஸ் கோர்ஸ் செம்ம டிமாண்டிங்கா இருக்கு. பாத்தீங்கன்னா 7500 முடிஞ்சிருது. ஆனா 5 இயர்ஸ் கோர்ஸ் 8500 போகுது. அதான் பிடெக்கும் எம்டெக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இன்டெகிரேட்டட் எம்டெக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால பொறுமையா கவனிச்சு பாருங்க.
இப்போ வந்துட்டு இதுல டோட்டலா 66 சீட்டு தான் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 89 சீட்ஸ் இருந்துச்சு. இப்போ 17 சீட்ஸ் ஓபிசி கொடுத்துருக்காங்க. அதுல 14ல ஜென்ரல் நியூட்ரல், 3 வந்துட்டு ஃபீமேல் ஒன்லி. நெக்ஸ்ட் 149 மார்க்ஸ் நீங்க எடுக்கணும். இதுக்கு மேல எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இது 97.9% கண்டிப்பா இந்த சீட்டு சிஎஸ் 5 இயர்ஸ் கோர்ஸ் கிடைச்சிடும். சரி, இப்போ நெக்ஸ்ட் இது வந்துட்டு சிஎஸ் வித் ஏஐ 4 இயர்ஸ் கோர்ஸ். லைக் இப்போ வந்து நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுல வந்துட்டு சிஎஸ் வித் ஏஐ மேஜர் 4 இயர்ஸ் கோர்ஸ். எவ்வளவு சீட்ஸ் இருக்கு? 46 சீட்ஸ் தான். கம்மியான சீட்ஸ் தான் அவைலபிலிட்டி. எவ்வளோ? 11 சீட்ஸ் வந்துட்டு ஓபிசி என்சிஎலுக்கு, 9 சீட்ஸ் ஜெண்டர் நியூட்ரல், 2 சீட்ஸ் வந்துட்டு ஃபீமேல் கேட்டகரிக்கு. எவ்வளோ ரேங்க் பாருங்க, இதுதான் மெயின். 7800. ஃபர்ஸ்ட் பார்த்தது 7500, செகண்ட் பார்த்தது 8500, இது 7800. ஸோ இருக்கிறதுல மோஸ்ட் டிமாண்டிங் அப்படி பார்க்கும்போது சிஎஸ் கோர் 4 இயர்ஸ். நெக்ஸ்ட் டிமாண்டிங் சிஎஸ் வித் ஏஐ. நெக்ஸ்ட் டிமாண்டிங் எம்டெக். எம்டெக்ன்றது ரிசர்ச். நிறைய பேர் ரிசர்ச்சுக்கு லைக் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருப்பீங்க. ஸோ புரிஞ்சுதா? அதனால சில பேர் மட்டும் தான் ரிசர்ச் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நான் 5 வருஷம் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்காக தான் நிறைய பேர் அப்ளை பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ வேகன்சிஸா இருக்குது கொஞ்சம் ஃபில் ஆயிருக்கு. 8500 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கு மேல சீட்ஸ் கொடுக்கல. ஸோ புரிஞ்சுக்கோங்க, சிஎஸ்க்காக அந்த மாதிரி ஃபில் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் நான் இசிக்கும் எம்டெக் கொண்டு வரேன், மெக்கானிக்கலுக்கும் எம்டெக் கொண்டு வரேன். ஸோ கரெக்டாக பாருங்க, இசி முதல்ல வரும். 128 சீட்ஸ் ஹையஸ்டா இன்டெக் எடுக்கிறாங்க பெர் இயர். இது 4 இயர்ஸ் கோர்ஸ். 34 சீட்ஸ் இஸ் அலாட்டட் ஃபார் ஓபிசி என்சிஎல். 27 சீட்ஸ் வந்துட்டு எங்க ஜெண்டர் நியூட்ரல், 7 சீட்ஸ் வந்துட்டு ஃபீமேல் கேட்டகரி. கரெக்டா? இது 10,000 ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. கரெக்டா பாருங்க, இது இசி கோர் 10,000 ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. 97.65%, 146 மார்க்ஸ். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இசி 5 இயர்ஸ் கோர்ஸ் எம்டெக் இன் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ். எவ்வளோ? 21 சீட்டு தான். இங்க 5 சீட்ஸ் அலாட்டட் ஃபார் ஓபிசி என்சிஎல், 4 வந்துட்டு ஜெண்டர் நியூட்ரல், 1 வந்துட்டு ஃபீமேல் ஒன்லி. ஸோ ஓகே, இங்க ரேங்க பாருங்க 11,300. அங்க எவ்வளவு ரேங்க் நீங்க பாத்தீங்க? 10,100. இங்க வந்துட்டு 11,300. இங்க 6 ரேங்க் டிஃபர் ஆகுது. அதான் எம்டெக் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் 140 மார்க்ஸ், இங்க 97.44%. ஸோ புரிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட் நான் காட்டுறேன் உங்களுக்கு. எம்டெக் 5 இயர்ஸ், எம்டெக் இன் விஎல்எஸ்ஐ டிசைன். பழசு இல்லைக்கு முன்னாடி ஸ்லைடு வந்துட்டு எம்டெக் இன் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ். அந்த லாஸ்ட் இயர் ஃபைனல் இயர் 4 இயர்ஸ் வரைக்கும் பிடெக் படிப்பீங்க. ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் அந்த ரிசர்ச் வந்துட்டு எதில் பண்ணுவீங்கன்னா விஎல்எஸ்ஐ டிசைன்ல இந்த கோர்ஸ் படிப்பீங்க. அது வந்துட்டு கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ்ல பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு ரேங்க் பார்ப்போம். 11,200. இங்க 142 மார்க்ஸ். அவ்வளோ டிஃபர் ஆகல. அது 11,300, 11,200. ஆனா இசி கோர் எவ்வளோ? 10,100 தான். பாத்தீங்கன்னா கோர் வந்துட்டு எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ரிசர்ச் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் ரேங்க் குறைஞ்சிருக்கு. கரெக்டாக பார்த்துக்கோங்க. சீட்ஸ் அப்படி பார்க்கும்போது 24 சீட்ஸ் தான், கம்மி தான். அங்கே 128 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. ஏன்னா இன்டேக் அப்படிதான் எடுப்பாங்க காலேஜஸ்ல. நெக்ஸ்ட் 6 சீட்ஸ் ஓபிசி என்சிஎலுக்கு, 5 ஃபார் ஜெண்டர் நியூட்ரல், 1 ஃபார் ஃபீமேல் கேட்டகரி. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் எடுப்பாங்க மெக்கானிக்கல். இப்போ இது கரெக்டாக கவனிங்க. மெக்கானிக்கல் 85 சீட்ஸ் இன்டேக்கு, 4 இயர்ஸ் கோர்ஸ், 22 சீட்ஸ் இஸ் அலாட்டட் ஃபார் ஓபிசி என்சிஎல், 18 சீட்ஸ் ஜெண்டர் நியூட்ரல், 4 சீட்ஸ் வந்துட்டு ஃபீமேல் கேட்டகரி. நெக்ஸ்ட் நீங்க 16,400 ரேங்க், 96.44%, 124 மார்க்ஸ். புரிஞ்சுதா? கிளியரா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு எம்டெக் 5 இயர்ஸ் இன் ஏஐ அண்ட் ரொபோட்டிக்ஸ். லைக் இது பார்க்கும்போது ரேங்க் குறைஞ்சிருக்கு, 15,798. ஏன் ரேங்க் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப மெயினா இப்ப மேல லைக் க்ரோயிங் ஃபீல்டு அப்படி பார்க்கும்போது ஏஐ, எங்க பார்த்தாலும் ஏஐ ரொபோட்டிக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. கரெக்டா வேர்ல்டே அங்கே போயிட்டு இருக்கு. அதனால நீங்க நார்மலா மெக்கானிக்கல் படிக்கிறதுக்கு இந்த ஏஐல ரிசர்ச் பண்ணி, ரொபோட்டிக்ஸ்ல ரிசர்ச் பண்ணி, லைக் ஏன்னா கம்பெனிஸ் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. லைக் யாருக்கெல்லாம் ஏஐ நாலேஜ் இருக்கு அதுக்காக தான் பாத்தீங்கன்னா 15,000 ரேங்க் குறைஞ்சிருக்கு. இது டிமாண்டிங் ஆஸ் கம்பேர்ட் டு நார்மல் மெக்கானிக்கல். இதுதான் இந்த டிஃபரன்ஸ் தான் கரெக்டாக புரிஞ்சுக்க சொல்றேன். ஸோ புரிஞ்சுதான்? இங்க அது கூட பாத்தீங்கன்னா நார்மல் சிஎஸ்க்கும் சிஎஸ் வித் ஏஐ பாத்தீங்கன்னா ஒரு 300 ரேங்க் தான் டிஃபர் ஆயிருக்கு. ஆஸ் கம்பேர்ட் போத் ஆர் சேம் தான். கரெக்டா? அதே சிஎஸ் ரிசர்ச் பாத்தீங்கன்னா டிஃபர் ஆயிருக்கு. எவ்வளோ? 1000 ரேங்க் டிஃபர் ஆயிருக்கு. அதே தான் இசியில டிஃபர் ஆயிருக்கு. மெக்கானிக்கல குறைஞ்சிருக்கு. ஏன்னா திரும்பி இங்க ஏஐ ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணது. யோசிச்சு பாத்துக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா 40 சீட்ஸ் இன்டேக்கு, இங்க 10 சீட்ஸ் ஃபார் ஜெண்டர் நியூட்ரல். ஸோ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் லாஸ்ட் வரும்போது ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங். இது வந்துட்டு லைக் மெக்கானிக்கல் டைப் தான். நெக்ஸ்ட் 60 சீட்ஸ் வருது, 15 சீட்ஸ் ஃபார் ஓபிசி என்சிஎல், 12 சீட்ஸ் வந்துட்டு ஜெண்டர் நியூட்ரல்,
33 சீட்ஸ் வந்துட்டு ஃபீமேல் கேட்டகரி. எவ்வளோ ரேங்கிங்க? 70,000. செம்மையாக குறைஞ்சிருச்சு. யோசிச்சு பாருங்க, 96.23%, 126 மார்க்ஸ். சரி, ஓகே. இப்போ நீங்கள் டிஎம்குள்ள நீங்கள் உள்ளே போகணுன்னா வேணுங்கிற மார்க்ஸ் எவ்வளோ? நீங்கள் 126 மேலே எடுக்கணும். லைக் நீங்கள் 130+ அப்படின்னு டார்கெட் வச்சுக்கிட்டு 130+ நீங்கள் எடுத்தீங்கனாலே கண்டிப்பாக டிஎம்குள்ள உங்களுக்கு சீட்டு கிடச்சிரும். ஏதாச்சும் ஒரு சீட்டும் டிஎம்குள்ள கிடச்சிரும். லைக் டிஎம் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸான யூனிவர்சிட்டி, நல்ல யூனிவர்சிட்டி, லைக் பெஸ்ட் யூனிவர்சிட்டி ட்ரிபிள்ஐடிஸ்லேயே தமிழ்நாட்டிலும் நல்ல யூனிவர்சிட்டி பக்கத்தில் தான் இருக்குது. யோசிச்சு பார்த்துக்கோங்க. 130+ மார்க்ஸ் நீங்கள் எடுக்கணும். இதுதான் பிளான். ஸோ புரிஞ்சுதா? இதுதான் சொல்ல வந்தேன். லைக் இதான் மார்க்ஸ் வர்சஸ் பர்சன்டேஜ் வர்சஸ் ரேங்க், எம்டெக்கும் பிடெக்கும் டிஃபரன்ஸ் கிளியராக நான் சொல்லிட்டேன். ஸோ எந்த டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸாக கேளுங்க. என்ஐடி புதுச்சேரி, என்ஐடி வாராங்கள் நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். தப்பாக நினைக்கிறேன். கண்டிப்பாக டெய்லி ஒரு வீடியோ வந்துட்டே இருக்கும். என்ஐடி வாரங்களுக்கும் போடுறேன், புதுச்சேரிக்கும் போடுறேன். கமெண்ட்ஸ் படிச்சு தான் இருக்கேன். என்ன டவுட்ஸ் தான் கமெண்ட்ஸ்லாம் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு ரிப்ளை வந்துட்டே இருக்கு. ஸோ ஸ்டே டியூன். ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம்.